Namaste students, welcome to chemistry class. Today we are going to discuss about the derivations of critical constant from van der Waals constant. This is an important framework from this, so try to understand these equations. The van der Waals constant, page number 4. The derivations of critical constant from the van der Waals constant. The van der Waals constant for the n mole of equation is n number of moles oda van der Waals constant oda formula pathina namakku p plus an square by v minus nb equal to nrt. இது நம்ம equation 1. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு van der Waals constant ஓட formula. For n number of moles, for 1 moles நம்ம நமக்கு n இருக்க இடத்துல நமக்கு 1 நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா p plus a by v square v equal to nrt equal to rt ன்னு இருக்கும். அப்ப இந்த rt நமக்கு இந்த பக்கம் வந்துருச்சுனா நமக்கு ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு rt ஈக்குவேஷன் இந்த பக்கம் வந்துச்சுனா நமக்கு p plus a minus a by v square v minus b minus b equal to 0. இது equation number 2 னு எடுத்துக்கலாம். From the இந்த equationsல நம்ம என்ன derive பண்ண போறோம்னா critical constant னா volume, pressure and temperature. அப்ப வால்யூத்தோட critical constant நமக்கு Vc, temperature ஓட critical constant Tc, pressure ஓட critical constant பார்த்தீங்கன்னா நமக்கு Vc ன்றாங்க. இந்த டேர்ம்ஸ்ல நமக்கு a and b நமக்கு van der Waals constant நமக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா நமக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ நமக்கு pv ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா வந்து pv v and b நமக்கு உள்ள மல்டிப்ளை pv plus av by v square minus pb minus ab by v square rt equal to 0. இத நம்ம third equation நம்ம எடுத்துக்கிறோம். இந்த third equation பாத்தீங்கன்னா நமக்கு multiply v square by p வந்து இந்த third equationsல நம்ம multiply பண்ண போறோம். அப்ப multiply பண்ணும்போது பாத்தீங்கன்னா pv into v square by p plus av by v square into v square by p minus pb into v square by p minus ab v square into v square by p minus rt into v square by p equal to 0 னு இருக்கும். இதுல இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு கேன்சல் பண்ணனா வேல்யூ நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா v cube v into v square நமக்கு v cube av by p bv square by p minus ab by p minus rt by p. இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறோம் அகார்டிங் டு தி பவர் வைஸ். டிக்ரீசிங் ஆர்டர்ல நமக்கு பவர் வைஸா நமக்கு இத எழுத போறோம். எழுதும்போது பாத்தீங்கன்னா வேல்யூ நமக்கு v cube v square அப்புறம் நமக்கு v அப்புறம் நார்மலா இருக்கிற வேரியபிள் டேர்ம்ஸ் நமக்கு டிக்ரீசிங் ஆர்டர்ல நம்ம எழுத போறோம். அதபடி நமக்கு ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா v cube minus rt v square by p minus b v square by p minus av by p minus ab by p equal to 0. இத ஈக்குவேஷன் நம்பர் 5 ன்னு எடுத்துறோம். நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் நம்ம இந்த ரெண்டு இருக்கக்கூடிய காமனா இருக்க டேர்ம்ஸ் நம்ம v ல இருக்கக்கூடிய காமனா இருக்க டேர்ம்ஸ் நம்ம எடுக்க போறோம். அதபடி பாத்தீங்கன்னா v cube minus இந்த rt v square க்கும் bv square க்கும் காமனா நமக்கு v காமனா அந்த v ய நம்ம தனியா எடுத்துட்டா rt minus b by p equal rt by p minus b v square ஆகும் a by p v ஆகும் ab minus p equal to 0. இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 6 நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 6 இந்த ஈக்குவேஷன் நம்பர் 6 நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு இது 6 நமக்கு மூணு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஷர், டெம்பரேச்சர் அண்ட் வால்யூத்தோட கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஈக்குவேஷன்ல v ய நமக்கு சால்வ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு v ய நம்ம கியூபிக்கல் டேர்ம்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். v கியூப்க்கு நமக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்ப அந்த v வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வந்து அதோட கிரிட்டிக்கல் வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப v equal to vc ன்னு இருக்கும். அப்ப பிளஸ்ல இருக்கக்கூடிய vc இந்த பக்கம் வந்தா மைனஸ், அப்ப v minus vc equal to 0. இந்த ஈக்குவேஷன் நமக்கு கியூபிக்ல நமக்கு ரைஸ் பண்ணும்போது v minus vc cube equal to 0 ன்னு நமக்கு சொல்றோம். அப்ப a minus b the whole cube ஃபார்முலா நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். a minus b the whole cube ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a cube minus 3 a square b minus
3a ஸ்கொயர் சாரி மைனஸ் 3b ஸ்கொயர் a மைனஸ் 3b ஸ்கொயர் மைனஸ் 3b ஸ்கொயர். இதுதான் நமக்கு a மைனஸ் b த ஹோல் கியூபோட ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி நம்ம இதை நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ அதுபடி a மைனஸ் b த ஹோல் கியூப் ஃபார்முலா படி எழுதுனா v கியூப் மைனஸ் 3vc v ஸ்கொயர் ப்ளஸ் 3vc ஸ்கொயர் v மைனஸ் 3v cube equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 7 எடுத்துரும். ஈக்குவேஷன் 7 and 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 7 ஈக்குவேஷன் 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் v ஸ்கொயரை நம்ம எடுத்துக்கலாம். v கியூபுக்கு v கியூப் வேல்யூ நமக்கு 1, அதனால் அந்த வேல்யூ நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் v கியூபோட v ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அப்போ v ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் 3vc v ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் pc plus b v ஸ்கொயர். இங்கே என்ன ஆகுனா நமக்கு இந்த v ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். மைனஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 3vc ஈக்குவல் டு rtc பை pc ப்ளஸ் b. இங்கே tc pc போனால் நமக்கு வேல்யூ எல்லாமே நமக்கு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டுக்கு நமக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் rtc பை pc ப்ளஸ் b ஈக்குவல் டு 8. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 8 நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விசி ஸ்கொயர் படிச்சாச்சு. நெக்ஸ்ட் விக்கான வேல்யூ பார்க்கணும். விக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு equal to a by pc v. அப்போ இந்த ரெண்டு v கேன்சல் ஆச்சுன்னா 3vc ஸ்கொயர் equal to a by pc எடுத்துக்கலாம். அப்போ vயோட வேல்யூ நமக்கு 3vc ஸ்கொயர் equal to a by pc. நெக்ஸ்ட் vc கியூப்க்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ab by pc. இது நமக்கு ஈக்குவேஷன் 8, 9 and 10. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா ஈக்குவேஷன் 10 ஈக்குவேஷன் 9 நமக்கு டிவைட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 10 பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 10 ஈக்குவேஷன் 9 டிவைட் பண்ணும்போது vc கியூப் பை 3vc ஈக்குவல் டு ab pc டிவைட் பை a பை pc. வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமினேட்டருக்கு போகும்போது நமக்கு pc பை ஏன்னு ஆகும். இருக்கக்கூடிய காமன் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணும்போது லாஸ்ட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு v பை 3 ஈக்குவல் டு b. லாஸ்ட்டாக நமக்கு டேர்ம் ஒன்றா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சல் ஆகும்போது நமக்கு vc பை 3 ஈக்குவல் டு b மட்டும் இருக்கும். அப்போ நமக்கு vcயோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். அப்போ டினாமினேட்டரில் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகிடும். அப்போ vc ஈக்குவல் டு 3b நமக்கு வேல்யூ இருக்கும். இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 11 எடுத்துலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஈக்குவேஷன் 11 ஈக்குவேஷன் 9 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3vc ஸ்கொயர் ஈக்குவல் டு a பை pc. ஈக்குவேஷன் 9 3vc ஸ்கொயர் ஈக்குவல் டு a பை pc. vcயோட வேல்யூ நமக்கு 3bன்னு எடுத்துரும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 9b ஈக்குவல் டு a பை pc. அப்போ 3 9 27b ஈக்குவல் டு a பை pcன்னு இருக்கும். நமக்கு pcயோட வேல்யூ தான் தெரியுன்றனால pc ஈக்குவல் டு a பை 27b ஸ்கொயர். pcயோட வேல்யூ நமக்கு அப்போ a பை 27b ஸ்கொயர். இது நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 12. இந்த ஈக்குவேஷன் 11 and 12 ஈக்குவேஷன் 8 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 11 and 12 பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 8 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3vc ஈக்குவல் டு rtc பை pc ப்ளஸ் b. ஈக்குவேஷன் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 3vc ஈக்குவல் டு rtc பை pc ப்ளஸ் b. அப்போ vcயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3b. அப்போ 3 into 3b ஈக்குவல் டு rtc பை pcயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி a பை 27b ஸ்கொயர் ப்ளஸ் b. அப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகும்னா 9b ஈக்குவல் டு rtc பை a பை 27b ஸ்கொயர் ப்ளஸ் b இருக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய b பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 9b மைனஸ் b ஈக்குவல் டு rtc பை a பை 27b ஸ்கொயர். அப்போ b கேன்சல் ஆச்சுன்னா 8b ஈக்குவல் டு டினாமினேட்டர் இருக்குது நியூமினேட்டர் போகும்போது rtc டாட் 27b ஸ்கொயர் பை ஏன்ட்டு நமக்கு வேல்யூ இருக்கும். நமக்கு இந்த இடத்துல நமக்கு டிசியோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். அப்போ டிசி ஈக்குவல் டு 8ab பை 27rb ஸ்கொயர். இங்கே இருக்கக்கூடிய பியும் கேன்சல் ஆச்சுன்னா டிசி ஈக்குவல் டு 8a பை 27rb. 8a ஈக்குவல் டு 8a பை 27rb. இதுதான் டிசியோட
வேல்யூ. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு மூணுத்தோட வேல்யூ நமக்கு டிஃபைன் ஆயிடுச்சு. என்னென்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா பிசி, டிசி அண்டு விசியோட வேல்யூ நமக்கு டிஃபைன் ஆயிடுச்சு. பிசியோட வேல்யூ நமக்கு a/27b², விசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 3b, டிசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா a/27rb. அப்போ கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டோட மூணு வேல்யூ நமக்கு தெரிஞ்சுது. பிசி, விசி அண்ட் டிசியோட மூணு வேல்யூ தெரிஞ்சுது. அதோட வேரியபிளான ஏ அண்ட் பியோட வேரியபிள் தான் நமக்கு தெரியணும். ஏவோட வேரியபிள் நமக்கு எங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 11 நமக்கு பார்த்துக்கலாம். 3vc² = a/pc. 3vc² = a/pc தான் நமக்கு ஏ இருக்கக்கூடிய டிஃபைன் பண்ணக்கூடிய வேல்யூ. அப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும்னால இங்கே இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டர் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகும்போது நமக்கு 3vc.pc = a நமக்கு ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ a = 3vc.pc. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு vc = 3b. பியோட வேல்யூ எங்கே இருக்குன்னா நமக்கு விசியோட வேல்யூ நமக்கு b வேல்யூ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ vc = 3b. நமக்கு பியோட வேல்யூ தான் வேணும்னால b = vc/3. b = vc/3. இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ல நமக்கு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட can be calculated by using the van der Waals constant by gases and vice versa. இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் மூலிமா நமக்கு van der Waals கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் நமக்கு என்னன்னா ஈஸியாக நமக்கு டிஃபைன் பண்ணலாம். அதோட வேரியபிள்ஸ் ஏ அண்ட் பியோட வேல்யூ நமக்கு தெரியும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர்ஸோட வேல்யூ நம்மளால் ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்வேஷன் ஆஃப் கேசஸ். For important commercial operations such as LPG and rocket fuel, we require the gases in the liquid state. நம்ம கமர்ஷியலாக யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ண எல்பிஜிஸாக இருக்கும், ராக்கெட் ஃபியூல்ஸ், பெட்ரோல்ஸ், இது எல்லாமே கேஸஸ் தான். அந்த கேஸஸ் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு லிக்விட் ஃபார்மில் நமக்கு யூஸ் பண்ணி லிக்விட் ஸ்டேட்டில் நமக்கு யூஸ் பண்ணணும். இந்த லிக்வேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா காமனாக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் மூலிமா தான் நமக்கு ஜூல் தாம்சன் எஃபெக்ட் மூலிமா தான் நமக்கு இருக்குது. இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் எதை பேஸ் பண்ண என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸிங் when cooling when a compressed gas is forced through the Orphic plug into the low pressure region. இங்கே என்ன இவர் அப்ளிகபிள் பண்ணியிருக்காருன்னா கேஸை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா லோ ப்ரெஷரில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸ் பண்ண கேஸை லோ ப்ரெஷர் ரீஜனில் நமக்கு கூல் பண்ணுறாரு. அப்படி கூல் பண்ணும்போது நமக்கு கேஸஸாக இருக்கக்கூடிய ஸ்டேட் நமக்கு லிக்விட் ஃபார்மில் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் நம்ம பார்த்துருப்போம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் சொல்லலாம். வாட்டர் வேப்பரை நம்ம கண்டென்சேஷன் மெத்தட் சொல்லுவோம்ல, வாட்டர் வேப்பரை வந்து நமக்கு திருப்பி நமக்கு லிக்விடாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மாதிரி கேஸஸை நமக்கு என்ன பண்ணுறாங்க, நமக்கு வாட்டர் லிக்விடாக நமக்கு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபினோமெனா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லோயரிங் த டெம்பரேச்சர் when a gas is made into expand the adiabatic from the higher region into the lower pressure region into the lower pressure is known as Joule-Thomson effect. இந்த இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் லோயர் பண்ணுறது மூலிமா கேஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அடியாபேட்டிக் மூலிமா நமக்கு கேஸஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹையர் ப்ரெஷர் ரீஜன்லேருந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு சேஞ்ச் ஆகுது. இதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா Joule-Thomson எஃபெக்ட் சொல்கிறாங்க. இந்த எஃபெக்டில் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா வந்து ஒன்லி பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு பிலோ தான் வச்சுருக்காங்க. அது ஒவ்வொரு கேஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் பிலோ டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஒபே பண்ணுறது எல்லாமே நமக்கு Joule-Thomson எஃபெக்ட் நமக்கு சொல்கிறோம். அது என்ன சொல்கிறோம்னா நமக்கு இன்வர்ஷன் டெம்பரேச்சர் பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு இன்வர்ஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சர் டினோட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா TI. இங்கே இந்த TI மூலியமா நமக்கு van der Waals வேரியபிளாக இருக்கக்கூடிய A and B நமக்கு இதில் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ TI ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா என்ன நமக்கு TI ஈக்குவல் டு 2A/RB 2A/RB நமக்கு இன்வர்ஷன் டெம்பரேச்சரோட ஃபார்முலா 2A/RB. இதில் A and B பார்த்தீங்கன்னா நமக்கு van der Waalஸோட கான்ஸ்டன்ட் A and B, Rன்றது நமக்கு கேஸ் கான்ஸ்டன்ட், TIன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வர்ஷன் டெம்பரேச்சர். இதில் கேஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன், ஹீலியம், நைட்ரஜன், ஹைட்ரஜன் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இன்வர்ஷன் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்
கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட் மூலிமா இதை ஈஸியாக நமக்கு அப்ளிகபிள் பண்ண முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா வந்து இன்வர்ஷன் டெம்பரேச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கேஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் ஏற்றவும் கூடாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இறக்கவும் கூடாது அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸஸ் தான் நமக்கு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து சின்ன ஹோல்ஸ் மூலிமா நமக்கு என்ன ஆகுனா நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நமக்கு வெளியில் எஸ்கேப் ஆகிடும். இந்த லிக்வேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ப்ராசஸ் நமக்கு இங்கே மெத்தட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிண்ட் மெத்தட், நெக்ஸ்ட் கவுல்ட் மெத்தட், நெக்ஸ்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ். லிண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் தான் நமக்கு இது பண்ணுறாங்க. ஜூல் ஹீட்டிங் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் ஏரை நமக்கு அதாவது கேஸஸ் நமக்கு நமக்கு லிக்விடாக நமக்கு கண்டென்சேஷன் ப்ராசஸ் மூலிமா நமக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். கவுல் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு அடிஷனாக ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கை நமக்கு அந்த கேஸஸ்க்கு தர போகிறாங்க. அடிஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் அந்த கேஸஸ்க்கு பெர்ஃபார்ம் பண்ண போது அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலிமா அந்த கேஸஸ் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு கூல் டவுன் ஆகிட்டு நமக்கு லிக்விடாக நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடியாபேட்டிக் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒரு கூலிங் ப்ராசஸ் தான். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேஸஸோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு ரிமூவ் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கெலோடியம் சல்ஃபேட் அந்த மாதிரி கேஸஸில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு ரிமூவ் பண்ணும்போது அந்த கேஸஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 10⁻⁻⁴ கெல்வினுக்கு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதாவது 0 டிகிரி கெல்வினுக்கும் கம்மியாக நமக்கு வேல்யூ நமக்கு ஃபார்ம் ஆகுது. அது மூலிமா நமக்கு கேஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விடாக நமக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் பேஜ் நம்பர் 166, டால்டன்ஸ் லா. Mixture of gaseous, Dalton's law of partial pressure. The study of non-reacting gaseous mixture showed that the gaseous mixtures of each compound behaves independently. For example, it is important to know how the pressure of individual compound contribute to the total pressure of the mixtures. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த டால்டன்ஸ் என்ன எதை பற்றி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ரியாக்டிங் கேஷியஸ் மிக்சர்ஸ், ரியாக்ட் ஆகாத கேஷியஸ் மிக்சர்ஸ் பற்றி தான் நமக்கு பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய கேஷியஸ் மிக்சரில் இருக்கக்கூடிய கேஸஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் பிஹேவியர்ஸ் இருக்கும். அப்போ ஃபார் கேஷியஸ் மிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நமக்கு என்ன தெரியும்னா வந்து அப்போ ஒவ்வொரு கேஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரெஷர்ஸ் இருக்க போகுது. அந்த இண்டிவிஜுவல் ப்ரெஷர்ஸ் நமக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் நமக்கு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் அந்த மிக்சர்ஸில். இதுதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க நமக்கு டால்டன்ஸ் லா. அப்போ இந்த டால்டன்ஸ் லா என்ன ஸ்டேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா the total pressure of mixture of non-reacting gaseous is the sum of partial pressure of gases present in a mixtures. அதாவது டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர்ஸ். அப்போ ஒரு நான் ரியாக்டிங் கேஸஸ் மிக்சர்ஸில் இருக்கிற டோட்டல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் நமக்கு ரியாக்டிங் ஸ்பீஷஸில் இருக்கக்கூடிய டோட்டலுக்கும் இதுக்கும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ப்ரெசன்ட் என்ன மிக்சர்ஸ்க்கும் நமக்கு அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கேஷஸ் ப்ரெஷர் இருக்குதோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக ப்ரெசன்ட் ஆகிக்கணும். வேர் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் காம்பவுண்ட் கேஷஸ் இட் குட் எக்ஸ்ட்ராக்ட் வித் த ப்ரெஷர் அலோன் இன் சேம் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகும்போது அதோட வால்யூம் அண்ட் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட் லெவலில் தான் இருக்கணும். இதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 3 வேரியபிள் கேஸஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 1, 3, இது 3 பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு PI, P2, P3ன்ட்டு நமக்கு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டெய்னர் வால்யூம் பார்த்தீங்கன்னா வந்து V ஆகும். அப்போ டோட்டல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா P total ஈக்குவல் டு P1, P2 ப்ளஸ் P3. அப்போ P1, P2 ப்ளஸ் P3 இருக்கும். அசியூம் த கேஸஸ் இன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் படி நமக்கு எடுத்துகிறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி ஈக்குவல் PV ஈக்குவல் டு nRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா வேல்யூ நமக்கு என்ன ஆகணும் நமக்கு PV ஈக்குவல் டு nRT. நமக்கு இங்கே என்ன வேணும்னா நமக்கு P தான் வேல்யூ, பார்ஷியல் ப்ரெஷர் தான் நமக்கு வேணும். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் தான் வேணும்னா ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆக போனால் P ஈக்குவல் டு nRT பை Vன்ட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ P ஈக்குவல் டு nRT பை Vன்ட்டு நமக்கு வேல்யூஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா PI ஈக்குவல் டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து P ஈக்குவல் டு nRT பை Vன்ட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம இங்கே 3 பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ கொடுத்துறனால P1 ஈக்குவல் டு N1 RT பை V,
P2 equal to N2 RT by V, P3 equal to N3 RT by V நமக்கு 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ P1 P2 P3 நமக்கு P டோட்டல்னு சொல்லுவோம். அப்போ இதோட வேல்யூ நமக்கு எல்லாமே நமக்கு P total equal to N1 RT by V plus N2 RT by V plus N3 RT by V இருக்கும். இதில் இருக்கக்கூடிய காமன் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு N1 N2 N3 RT by V தான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய காமன் டேர்ம். அப்போ வேல்யூ நமக்கு எப்படி எழுதலாம்னா N1 plus N2 N3 RT by V ன்னு எழுதலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் P1 P2 P3 நமக்கு P டோட்டல்னு பார்த்தோம். அப்போ N1 N2 N3 நம்ம என்ன பண்ணோம் V N டோட்டல்னு சொல்லலாம். அப்போ P total equal to N total RT by V. P total equal to N total RT by V. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 நம்ம எடுத்துக்கலாம். The partial pressure can be expressed as, இந்த partial pressure நமக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணானா RTV can partial pressure can be expressed as RT by V, can express as P1 by N1 or P2 by N2 or P3 by N3. In general PI by Ni. அப்போ P1 P2 அதெல்லாம் நமக்கு எப்படி ஜென்ரலாக என்ன பண்ணானா PI by Ni ன்ட்டு நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு P total equal to N total PI by Ni. PI by Ni அதாவது RTV எதாவது நமக்கு என்ன சொல்லணும்னா நமக்கு PI by Ni ன்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னா P total equal to N total PI by Ni ன்ட்டு நமக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். இந்த N total by Ni நமக்கு என்ன எடுத்துக்கணும்னா இந்த N total by Ni வேல்யூனா எடுத்து நம்ம XI ன்னு எடுத்துக்கிறோம். N total by என்ன நமக்கு XI அதாவது மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்னா P total equal to XI, ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு P total equal to XI P total. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ இந்த XIன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு மோல் ஃப்ராக்ஷன், ஐன்றது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட். நமக்கு வேல்யூ நமக்கு PI வேல்யூ தான் நமக்கு தேவைன்றனால PI equal to XI P total. ஈக்குவேஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P total equal to Ni by N total by PI ன்னு இருக்கும். நமக்கு வேல்யூ என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா PI வேல்யூ தான் தெரியும். PI வேல்யூ இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இதோட வேல்யூ நமக்கு XIன்னு ஆயிடுச்சா. அப்போ Ni by N total பார்த்தீங்கன்னா வந்து XI. அப்போ வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா PI equal to XI P total. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ ஈக்குவல் டு XI by P total நமக்கு வேல்யூவாக நமக்கு சேஞ்ச் ஆகும். Applications of Dalton's law. In a reaction involve the collection of gases by a downward displacement of water, the pressure of dry vapor collected can be calculated by using the Dalton's law. அப்போ ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து கேஸஸ் டவுன்வர்ட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும்னா வாட்டர் வேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணோம் வேப்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கலெக்ட் பண்ண போகிறோம். அந்த கலெக்ட் பண்ணுறது நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு கலெக்ட் பண்ணுறோம். அந்த கலெக்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு டால்டன்ஸ் லா நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ அது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா P dry gases collected equal to P total minus P water vapor. அப்போ கலெக்ட் ஆகக்கூடிய கேஸஸ் வேப்பர் எதை ஈக்குவல் பண்ணுதுன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரெஷரும் மைனஸ் வாட்டர் வேப்பர் நமக்கு எவ்வளோ கலெக்ட் ஆகும் அதுதான் நமக்கு ட்ரை கேஸஸோட கலெக்ஷன்ஸ். அப்போ P வாட்டர் வேப்பர் இஸ் ஜென்ரலி ரெஃபர்ட் அஸ் அ அக்வஸ் டென்ஷன் அண்ட் இட் இஸ் வேல்யூ ஆர் அவைலபிள் ஃபார் ஏர் அட் வேரியபிள் டெம்பரேச்சர் அட் வேரியஸ் டெம்பரேச்சர்ஸில் நமக்கு டினோட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது அப்படியே பார்த்துக்கலாம். Let us understand the Dalton's law by solving this problem. A mixture of gases contain 4.76 moles of neon, 0.74 of argon and 2.5 moles of xenon. Calculate the partial pressure of gases. The total pressure is 2 atmospheric pressure at a fixed temperature. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிக்சர் ஆஃப் கேஸஸில் 3 மிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நியான், ஆர்கான் அண்டு ஜெனான் கொடுத்துருக்காங்க. அதோட பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஜெனானோட வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ PNE ஈக்குவல் டு டால்டன்ஸ் லா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PI ஈக்குவல் டு XI P டோட்டல்னு சொல்லுமா. அப்போ ஒவ்வொரு வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்போ
PNE equal to XNE by P total. அப்போ XNE தான் நமக்கு தேவை. அப்போ இந்த பக்கம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா XNE equal to NE by total number of variables பார்த்தீங்கன்னா நமக்கு total number of variables நியான் ஆர்கான் அண்ட் ஜெனான் இருக்க போகுது. அப்போ அதோட வேல்யூஸ் நம்ம எழுதும் போது நியானோட வேல்யூ 4.76, நியானோட வேல்யூ 4.76, ஆர்கானோட வேல்யூ 0.74, எக்ஸானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஜெனானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 2.5. இதை ஈக்குவேட் பண்ணும்போது வேல்யூ நமக்கு 0.595. அதே மாதிரி ஆர்கானுக்கும் அதே மாதிரி தான் நமக்கு வேல்யூ, ஜெனானுக்கும் அதே மாதிரி வேல்யூஸ் நமக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு டோட்டல் வேல்யூ நமக்கு எழுதணும். அப்போ PE ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு டால்டன்ஸ் தியரி படி நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து PI ஈக்குவல் டு XI P டோட்டல். அப்போ நமக்கு நியானோட வேல்யூ நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அப்போ நியானோட வேல்யூ எழுதும்போது PNE ஈக்குவல் டு XNE P டோட்டல்னா, அப்போ NEயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு XEயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.595 இன்ட்டு 2, டோட்டல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ நமக்கு 2. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.19 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இது நமக்கு நியானோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஆர்கானுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கானோட வேல்யூ நமக்கு 0.093 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷரோட வேல்யூ நமக்கு 2. அப்போ 0.186 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஜெனானோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.312, டோட்டல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 2. அப்போ அதோட வேல்யூ நமக்கு 0.624 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இது மூலிமா நமக்கு மூணுத்தோட பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சு, ஜெனான், ஆர்கான் அண்டு நியானோட பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ.